இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.9ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். ஸோ சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க சீரீஸ் படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 + 2 + 3 + டாட் 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 n வரை இருக்குது. அந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னா சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2 அவ்வளோதான். ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to n. இப்போ இங்கே அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, 1 + 2 + 3 + டாட் 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 60 வரை கொடுத்துருக்காங்க. ஹியர் என்னங்கிறது இங்கே 60 தான். ஸோ இங்கே வந்து சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2. இதில் இங்கே என்னங்கிறது 60. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 60 × 60 + 1/2. அப்போ என்ன வரும், 60 × 61/2. 1 2 is 2, 3 2s are 6, 0. ஸோ 30 × 61 எவ்வளோ வரும்? ஸோ 0 அப்படியே போட்டுடலாம். 1 3 is 3. இவ்வளோ தான் ஆன்சர். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கிறதுனால இதை ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம்மில் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கும்போது 1ல் ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா? 1லேருந்து கண்டினியூஸாக n வர போகணும். ஆனால் இந்த சம்மை பாருங்கள், 1ல் ஸ்டார்ட் ஆகலை, கண்டினியூஸாகவும் இல்லை, 2 இல்லை, 3 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது. பட் ஒன்றே என்ன அப்படின்னா மல்டிப்ளைஸ் ஆஃப் 3யாக இருக்குது. ஸோ 3 டேபிள்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி த்ரீ டேபிள்ஸ், யார் எனி டேபிள்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம நேச்சுரல் நம்பராக அதை மாற்றிடலாம். பிகாஸ் அது வந்து காமன் இன் 3. ஸோ 3யை நம்ம அவுட் சைடு எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டோன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். 1 3 is 3, 3 3 2 3s are 6, 3 3s are 9. அப்படியே போயிட்டு 3 3s are 9, 2 3s are 6. ஸோ இப்போ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அப்போ ஃபார்முலா என்ன, 3 × n × n + 1/2. ஸோ என்னங்கிறது என்னது, 32. ஸோ அதான் ஃபாலோ பண்ண போகிறோம். 3 × 32 × 32 + 1 33, ஓகேவா, by 2. ஸோ 1 2 is 2, 1 2 is 2, 6 2s are 12. ஸோ 3 × 16 48 × 33. 48 × 33 என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஸோ 1584 இதுதான் ஆன்சர். ஈஸியாக இருக்கா? ஓகே. இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 51 52 + 52 + 53 + டாட் 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 92ன்னு போகுது. இதில் என்னென்னா ஸ்டார்டிங் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, பட் கண்டினியூஸ் நம்பராக தான் இருக்குது. ஒரு நேச்சுரல் நம்பர்ஸில் வரக்கூடிய கண்டினியூஸ் நம்பராக தான் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்போதுமே 1லேருந்து அப் டு n வரை இருக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதில் 1ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த 92 வரை எடுத்துகிட்டு மைனஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தேவையில்லாத எது, முதல்ல இருக்கக்கூடிய அந்த 1 to 50 வரை உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சம் என்னது, 51லேருந்து 92 வரை. ஆனால் டோட்டலாக 1 to 92 அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதில் இருந்து முதல்ல இருக்கக்கூடிய 1 to 50 வரை இருக்கிறத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது கிடச்சிரும். ஸோ அந்த மெத்தடில் நான் எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 1 + 2 + 3 + டாட் 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 + 92 minus 1 + 2 + 3 + டாட் 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 +50. இந்த ஃபார்மேட்டில் இந்த சம்மை நம்ம மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். இங்கே என்னங்கிறது 92, இங்கே என்னங்கிறது 50, ஓகேவா? ஸோ n × n + 1/2 தான். ஸோ 92 × 92 + 1/2 மைனஸ் இங்கே 50 × 50 + 1/2. ஸோ எப்படி எழுதலாம், 92 × 93/2 minus 50 × 51/2. ஸோ வெரி ஈஸி. 4 2s are 8, 6 2s are 12, 2 2s are 4, 5 2s are 10. ஸோ இங்கே 46 × 93. இதில் 25 × 51 கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 93 46 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா?
எப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 4288 வந்திருக்கு மைனஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 12. ஸோ 1275. ஸோ இப்போ இதுலேருந்து 1275 நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 3030. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான கொடுத்துருக்க கொஷினுக்குரிய ஆன்சர். பட் நம்மளுக்கு ஸ்டார்டிங் 1 வேணுங்கிறதுனால 1லேருந்து அப் டு 92 வரை என்ன வருதோ அதை கண்டுபிடிச்சி முதல்ல இருக்கக்கூடிய அந்த 1 to 50 தேவையில்லாதனால அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி செய்கிறோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 + 3 டாட் n அந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா n × n + 1/2. ஓகே. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். 4th சம் 1 + 4 + 9 + 16 + டாட் 225ன்னு இருக்குது. இது கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லை. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸாக இருந்தாலுமே கண்டினியூஸ் நேச்சுரல் நம்பர்ஸாக இல்லை. அப்போ இதை என்ன வடிவத்தில் நம்ம மாற்றினா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் ஏதாவது யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 1 ஸ்கொயர், 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 9 3 ஸ்கொயர், 16 4 ஸ்கொயர், அப்படி போய்கிட்டே இருக்குது. 225 அப்படிங்கும்போது 15 ஸ்கொயர். ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + டாட் n ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதுக்கு சம்முக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 × 2n + 1/6. இதில் இங்கே என்னங்கிறது என்னது? 15. ஸோ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். 15 × 15 + 1 × 2 × 15 + 1/6. ஸோ எப்படி வரும்? 15 × 16 × 2 × 15 30. ஸோ 31/6. ஸோ 5 3s are 15, 2 3s are 6, 1 2 is 2, 8 2s are 16. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது 5 × 8 × 31, 40 × 31. ஸோ 0 போட்டுக்கிறேன். 1 4 is 4, the answer. ஓகே, வெரி சிம்பிள். ஃபார்முலா மட்டும் தெரியணும். n × n + 1 × 2n + 1/6 அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து ஸ்கொயர். ஓகே, சம் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலாஸ். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா ஸ்டார்டிங் 1லேருந்து இல்லை, 1 ஸ்கொயர்லேருந்து இல்லை. ஸோ இதுக்கு முந்தின சம் ஒன்று செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே ஃப்ரம் 1 ஸ்கொயர்லேருந்து டோட்டலாக 21 ஸ்கொயர் வரை எடுத்துகிட்டு -1 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயர் வரை நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா, அதை சப்ட்ராக்ட் பண்ணி அந்த வடிவத்தில் மாற்றிட்டு செய்ய போகிறோம். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + டாட் + 21 ஸ்கொயர். இதை சப்ட்ராக்ட் பண்ணது என்னது? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + டாட் + 5 ஸ்கொயர். ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே என்னங்கிறது இங்கே 21, இங்கே என்னங்கிறது 5. ஸோ ஃபார்முலா படி n × n + 1 × 2n + 1/6. அதே மாதிரி இங்கே மைனஸ் போட்டு 5 × 5 + 1 × 2 × 5 + 1/6. அப்போ என்ன வரும்? 21 × 22 × இதில் 42 + 1 43/6 minus 5 × 6 × 11/6. இப்போ இங்கே 7 3s are 21, 2 3s are 6, 1 2 is 2, 1 2 is 2, 1 2. இங்கே 6 6 கேன்சல். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 7 × 11 × 43 இங்கே இருக்குது. இங்கே 5 × 11 இருக்குது. ஸோ இங்கே வந்து 77 × 43 பண்ணணும். இங்கே 5 × 11 55. ஸோ 77 43 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 3311 -55. இதுலேருந்து 55 சப்ட்ராக்ட் பண்ணணும். 6 5 2 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3256. அவ்வளோதான். புரிஞ்சுதா?
ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஸோ கவனமாக செய்யணும், ஏன்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் இது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம். இதுலேயே வந்து சப்டிவிஷன் 6 இருக்குது பாருங்கள். இதில் வந்து க்யூப் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 + 3 அப்படி போச்சு. அடுத்து ஒரு டைப் பார்க்கும்போது 1² + 2² + அது ஸ்கொயராக பார்த்தோம். இப்போ வந்து க்யூப்பில் இருக்குது. ஸோ க்யூப்பில் இருக்கும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n+1/2 the whole square. இதுதான் வந்து க்யூப், சம் ஆஃப் க்யூப் ஃபார்முலா. ஓகே, சம் ஆஃப் க்யூப் ஃபார்முலா, n க்யூப் ஃபார்முலா. பட் இங்கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ 1லேருந்து 20 க்யூப், 1 க்யூப் + 2 க்யூப் 20 க்யூப் வரை எடுத்துகிட்டு -1 க்யூப் + 2 க்யூப் அப் டு 9 க்யூப் வரை உள்ளதை நான் சப்ட்ராக்ட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் செய்ய போகிறேன். 2 க்யூப் + 3 க்யூப் + +20 க்யூப் -1 க்யூப் + 2 க்யூப் + 3 க்யூப் + up to 9 க்யூப். ஸோ இங்கே என்னங்கிறது இங்கே 20, இங்கே என்னங்கிறது 9. ஸோ 20 × 20 + 1/2 the whole square மைனஸ் இங்கே 9 × 9 + 1/2 the whole square. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 20 × 21/2 the whole square minus 9 × 10/2 the whole square. 1 2 is 2, இங்கே 10ன்னு வந்துடும். இங்கே 1 2 is 2, 5 2s are 10ன்னு வந்துடும். ஸோ 10 × 21 the whole square minus 9 × 5 the whole square. ஸோ இங்கே வந்து என்ன வரும்? 210 the whole square minus 45 the whole square. ஸோ இது ஈஸி தான். 21 × 21 என்ன வருதுன்னு பார்த்துங்க. 441. ஸோ 441 2 0 போடணும். 45 × 45 என்ன வருதுன்னு பாருங்கள். 2025 வருது. ஓகே, ஸோ இதுலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 2025 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 42,075 தான் ஆன்சர். ஓகே, எப்படி செய்கிறோன்னு புரியுதா? வெரி வெரி ஈஸி. ஓகே, இதுலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. இப்படி கவனமாக செய்யணும் ஆனால். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இதுலேயே அடுத்த சம் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். 1 + 3 + 5 + ... 71 அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து அப் டு 71 வரை வேணும். ஆனால் இடையில வந்து இந்த 2 4 6 அப்படி உள்ளது இல்லை, சரியா? அப்போ அதை வந்து நம்ம வந்து எப்படி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1லேருந்து ஓகே, இந்த 7th சம்மை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆன் நம்பர்ஸ். 1 + 3 + 5 + ... +71ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஆன் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா n², அதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ சம் ஆஃப் ஆன் நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது? n² ஃபார்முலா தான் வருது. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இதில் n இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா 71ங்கிறது n அப்படின்னா அது தப்பு. அது வந்து n கிடையாது, அது வந்து லாஸ்ட் டேர்ம், அவ்வளோதான். ஸோ இதில் டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குதுங்கிறது தான் n. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம ஏபியில் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கண்டுபிடிக்கிறதுக்கு L - A/D + 1 படிச்சிருக்கோமா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து L லாஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது இங்கே 1, Dங்கிறது இங்கே 3 - 1 = 2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், n கிடச்சிரும். 71 - 1/2 + 1. ஸோ 70/2 + 1. ஸோ 35 + 1.
ஸோ n equal to 36. n கிடச்சிச்சு. இப்போ இந்த n தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு சம் ஆஃப் ஆட். ஸோ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n ஸ்கொயர்டு. ஸோ 36 ஸ்கொயர்டு. 36 ஸ்கொயர்டு என்ன ஆன்சர் வரும்? 36 இன்ட்டு 36 போடுங்க. 6921. So 1296 is the answer. Okay, thank you.